குழந்தையே, நீ உன் இஷ்ட தெய்வத்தை நினைத்துக்கொள். அதனால் உனது துயரம் மறையும். எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் புதிய வேலையை தொடங்கு. மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கு அடங்காமல் வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலான உன் கவலைகளுக்கு உன் மனமே காரணம். எத்தனை மகிழ்ச்சியாக நீ தேடி இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி சேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் நீ கவலைக்கு தள்ளப்படுகிறாய். எங்கே போனது உன் மகிழ்ச்சி? உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போகிறது? எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடு. அதன் போக்கிற்கு நீ செல்லாதே. நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு. அதுதான் உன்னை உயர்த்தும். நேற்று நீ என்னிடம் வைத்த உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா?